இப்போ 2026 நியூ இயர் பிறந்ததுக்கு எல்லா ஜோசியர்களும் ராசி பலன்லாம் சொல்கிறாங்க. எதை வச்சு அந்த ராசி பலன் சொல்கிறாங்க? அதெல்லாம் சரியான முறையா? இந்த இங்கிலீஷ் கேலண்டருக்கும் தமிழ் பஞ்சாங்கத்துக்கும் கிரக பயிற்சிக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இப்படிலாம் ராசி பலன் கிடையாது. நம்ம வருஷம் வருஷம் இதை பற்றி கேட்குறாங்க, நம்மளும் வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்களோட க்யூரியாசிட்டிக்காக, டிவியோட டிஆர்பி ரேட்டுக்காகவும், ஜோசியனுடைய புகழ் ஆசைக்காகவும், விளம்பர ஆசைக்காகவும் இது மாதிரிலாம் போடுறாங்க. உண்மை என்னன்னா, கிரகங்கள் 9, வகைகள் 3. வருட கிரகம், மாத கிரகம், நாள் கிரகம், இவ்வளோதாங்க. வருட கிரகங்கள் அப்படிங்கிறது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவார், இடம் மாறுவார். ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரே நேரத்தில் இடம் மாறுவார்கள். குரு பகவான் சுமார் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை இடம் மாறுவார். இந்த 4 கிரகங்களும் வருட கிரகங்கள். அதனால் இது லாங் டைம் இருக்கிறதுனால இந்த கிரக பயிற்சி பலன்களை போடுவது தான் நல்லது. அப்போவும் ஒரு கிரகத்தோட பயிற்சி வச்சு ஒட்டுமொத்த பலனும் சொல்லக்கூடாது. அதோடு சேர்ந்து 3 கிரகங்களும் எப்படி இருக்குது, மற்ற 3 கிரகங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு கிரகத்துக்கு 25% பலனை வச்சு 4 கிரகத்துக்கும் சேர்த்து 100% பலனை சொல்ல முடியும். குரு பலனை மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு சொன்னால் மற்ற ராகு கேது சனி எல்லாம் 3மே கெட்டு போயிருந்தால் அந்த குரு பலனை கூட முழுசாக அனுபவிக்க முடியாது. இதுதான் உண்மை. இப்போ மாத கிரகங்கள் அப்படிங்கிறது மாதம் தமிழ் மாதம் 1ஆம் தேதி ஆனாக்க சூரியன் இடம் பெறுவார். சுமார் 25 நாளைக்கு ஒரு வாட்டி புதன், 45 நாளைக்கு ஒரு வாட்டி, சுமார் 45 நாளைக்கு ஒரு வாட்டி செவ்வாய், சுமார் 30 நாளைக்கு ஒரு வாட்டி சுக்கிரன், இவங்கெல்லாம் இடம்பெறுவாங்க. சூரியன் மட்டும்தான் குறிப்பிட்ட நாளில் இடம்பெறுவார் தமிழ் மாதம். அவர் மாறுறதை வச்சு தான் தமிழ் மாதமே மாறுது. மற்ற 3 கிரகங்களும் எப்போ மாறும்னு அது எப்போ வேணாலும் நடுவில் மாறும். இதுதான் இந்த 4 கிரகங்களும் மாத கிரகங்கள். ஸோ இந்த மாத கிரகத்துக்கு பலன் தேவையில்லை. மாதாந்திர பலனுங்கிறது சூரியனுக்கு மட்டும் போடலாம். ஏன்னா அதுதான் சரியான டைமில் மாறுது. மற்றதெல்லாம் அனுசரித்து தான் சொல்லணும். அதுக்கும் பெரிய பலன்கள் யாரும் சொல்வதில்லை. சுக்கிர பெயர்ச்சி பலன்கள், புதன் பெயர்ச்சி பலன்கள் சொல்கிறது கிடையாது. செவ்வாய் பயிற்சி பலன்கள் அப்படிலாம் தனித்தனியெல்லாம் சொல்கிறது கிடையாது. இதுதான் தினப்பெயர்ச்சி. டெய்லி ஒரு நட்சத்திரத்துக்கு இடம் மாறுது சந்திரன், அதை கொண்டு பலன் சொல்கிறது உண்டு. தினமும் சந்திரன் நட்சத்திரங்களில் மாறும்போது அதுக்கேற்ற பலனும், அந்த நட்சத்திராதிபதி எங்கே இருக்காருன்றது பார்த்து அதுக்கு தினப்பலன் கூட சொல்லலாம். அதுவும் ஓரளவு கரெக்டாக இருக்கும். எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, சந்திராசிரமம் தான் அன்றைக்கி கஷ்டமாக தானே இருக்குது. 8ல் சந்திரன் வர அன்னைக்கு பாதிக்க தானே செய்யுது எல்லாருக்கும். அந்த மாதிரி 8ல் இருந்தான்னா, 9ல் இருந்தா, 10ல் இருந்தான்னு இப்படி எண்ணிக்கையின் அடிப்படையில் இருக்குது. இதுதான் முக்கியமானது. ஆக இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஒரு ஜாதகம் போடுவான் ஒரு ஜோசியர். சில ஜோசியர் ஆஹா இவங்க பயிற்சி ஆகிற நாளில் இந்தந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த லக்னத்தில் பயிற்சின்னு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகமே. ஒரு கட்சிக்கு ஜாதகம் போடுறது, ஒரு ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் ஜாதகம் போடுறது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடங்கின நேரத்துக்கு ஜாதகம் போடுறது, ஒரு நாம் வருடம் பிறக்கிற நேரத்துக்கு ஜாதகம் போடுறது, இதெல்லாம் சாஸ்திரத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த மாதிரி சொல்லப்படவும் இல்லை. பராசரம் சொல்ல, காளிதாசரம் சொல்லலை, யாரும் சொல்லாததெல்லாம் இவங்களா செய்வாங்க. அந்த மாதிரி சொல்லாததெல்லாம் செய்கிறதுல உடன்பாடு கிடையாது. அது நடைமுறைக்கு வராது. உயிருள்ள ஜந்துக்களுக்கு, அதுலேயும் மனிதனுக்கு மட்டும்தான். ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் 6ஆம் அறிவு இருக்குது. 6 அறிவு உள்ளவனுக்கு மட்டும்தான் ஜாதகம் வழிய, 6 அறிவு கீழே இருக்கிறவங்க அறிவே இல்லாதவனுக்கு ஜாதகமே கிடையாது. அதனால் மனிதனுக்கு மட்டும்தான் ஜாதகம். புது வருஷம் பிறந்ததுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் போட்டு பலன் சொல்கிறதெல்லாம் சுத்த அம்பக், ஏமாற்று வேலை. இதுதான் ஜாதக பலன். அந்த வகையில் 2026 ஜனவரி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் கிடையாது. திருக்கணிதத்தின்படி சனி பகவான் இந்த வருஷத்தில் இடம் மாற மாட்டார். ராகு கேது இந்த வருஷத்தோட கடைசியாக டிசம்பர் மாதத்தில் தான் மாறுவார், 6ஆம் தேதி என்பதான். குரு பகவான் ஜூன் 1ஆம் தேதி மாறுறார். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா 2ஆக பிரிக்கலாம். ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு பலனும், ஜூன் மாதத்துக்கு மேலே ஒரு பலனும், அவ்வளோதான். அப்போ ஜூன் மாதத்துக்கு முன்னாடி என்ன பலனுன்னா, போன வருஷம் அதாவது 2025 மே 15ஆம் தேதி நடந்த குரு பயிற்சியிலிருந்து
இந்த வருஷம் ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த வருட கிரக பயிற்சிகள் எதுவுமே மாற்றம் இல்லாதப்ப எந்த பலனும் புதுசாக இல்லவே இல்லை. ஏற்கனவே சொன்னது என்னவோ அதுதான் இந்த ஜூன் 1ஆம் தேதி வரை. ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே தான் சில மாற்றங்கள். உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக கோட்டீஸ்வரன் ஆக போகிற ராசி இதெல்லாம் அப்படின்வாங்க. பாசிட்டிவாக சொல்லி படுகுள்ள தள்ளிடுவானுங்க ஜோசியக்காரங்க, ஜாக்கிரதையாக இருக்கும். உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் நல்ல ஜோசியருக்கு அழகு. இப்போ கடகத்தில் குரு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஜென்ம ராமர் வனத்திலேன்னு சாஸ்திரம் எழுது. ஜென்மத்தில் குரு வந்த காலத்தில் ராமரே காட்டுக்கு போனார். 5 கிரகம் உச்சம் இல்லை, 6 கிரகம் உச்சம் உள்ளவங்கெல்லாம் காட்டுக்கு போகிறாங்கன்னு சாஸ்திரம் இருக்கும்போது ஒன்றுமே இல்லாத நம்மெல்லாம் வந்து என்னத்துக்கு ஆகும். ஆனால் என்ன சொல்லுவாங்க, 5ஆம் பார்வையால் 5ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையால் 7ஆம் இடத்தையும் ராசியிலேருந்து யோகஸ்தானத்துக்கு குருவும் பார்க்குறதுனால உங்களை கொட்ட நீங்கள் ஓஹோன்னு ஆயிடுவீங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. காட்டுக்கு போங்க, தேனி தான் கொட்டும் உங்களை. அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆபத்தை தான் விளைவிக்கும். எந்த தைரியமான ஒரு கரேஜ் உள்ள ஜோசியர் இருக்கணும். நெகட்டிவ் அப்படியே சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் கூட இல்லாத ஜோசியர்கிட்ட போகாதீங்க. நீ உருப்பிட மாட்ட, தெளிவாக சொல்லணும். இந்த வருஷம் நல்லா இருக்காது, தெளிவாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய ஜோசியர் அமைஞ்சால் உங்களுக்கு விதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். நாங்களும் பார்க்குறோம், சில டைமில் அது மாதிரி வீடியோலாம் பார்க்குறோம். அது வந்துடுது. நம்ம போய் டிவி முன்னாடி உட்காந்து பார்க்குறது கிடையாது, அது தானே வந்துடுது. போன வாட்டி சொல்கிறான் ஒருத்தன், நீங்கள் 2024 இப்போ கூட இந்த வருஷம் கூட 25 கூட 26 கூட பார்த்துட்டு வரணும். 25 நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க, அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க. இப்போ 26 ஆகான்னு இருப்பீங்க, ஓஹோன்னு இருப்பீங்கன்றோம். ஆனால் இதே வாய் தான் என்ன சொல்லியிருக்குது, முன்னாடி உள்ளே போய் அவரோட சேனலில் போய் அந்த வீடியோவை பார்த்தாக்கா 2025 ஆகா ஓஹோன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு முடிவில் என்ன பண்ணிட்டாரு, 2025 முடிவில் நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க, வரப்போகிற வருஷம் உங்களுக்கு ஆகா ஓஹோன்னு இருக்குன்றாரு. அதே வாய் தான் நாங்கள் இது. வாக்கு சுத்தம் இல்லாத வாழ்க்கை சுத்தமாக இருக்காது. எண்ணம் சுத்தம் இல்லாத வாழ்க்கை எதுலையுமே சுத்தம் இருக்காது. ஜோசியருக்கு வாக்கு பலிதம் வேணும்னா சுத்தமான வாக்கு இருக்கணும், மாற்றி மாற்றி பேசக்கூடாது. இவரே ஒரு ராசிக்கு ஒரு வருஷத்தோட தொடக்கத்தில் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு அதோட முடிவில் இப்படி மோசமாக நடந்து போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தப்பு. அவரெல்லாம் நம்புறீங்கன்னா உங்கள் தலையத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது. அதனால் பாசிட்டிவை நம்பாதீங்க. பாசிட்டிவ் அவசியம்தான், பாசிட்டிவை மட்டுமே எதிர்பார்க்காதீங்க. உள்ளது உள்ளபடி சொல்லுங்கள். அவர் என்ன நமக்கு மாமனா மச்சானா ஜோசியக்காரன், அண்ணனா தம்பியா, அம்மாவா அப்பாவா, யார் இருந்தாலும் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் யார் நான் யார், உங்களுக்கு எதுக்கு நான் எல்லாம் சாதகமாக சொல்லணும், உங்களுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு உள்ளது உள்ளபடி சொல்கிறது தான் என் வேலை. பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக நான். இந்த வருஷம் இந்த நேரத்தில் இப்படி இருக்குங்க. குரு பயிற்சி வருது 2026 ஜூன் மாதம் தான் குரு பயிற்சி. நடுவில் எந்த மாற்றமும் இல்லை. மீனராசிக்காரர்களே, உங்களுக்கு எல்லாம் இப்போ 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். உங்கள் வேலையில் அல்லல் இருக்குது, இருப்பிடம் நிலைக்காதான்னு ஒரு கவலையில் இருக்கிறீங்க. இடம் மாறுதல் உண்டு, வேலையிலோ அல்லது இருப்பிடத்தில் மாற்றம் உண்டு, உங்களுக்கு உடல்நிலையில் பாதிப்பு உண்டு. இந்த மாதிரியெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி குரு பயின்று 5ஆம் இடத்துக்கு வரும்போது அவரோட பார்வையான 3 இடமும் நல்லா சுபிக்ஷம் பெறும். அவர் இருக்கிற இடமும் சுபிக்ஷம் பெறும். இது பேர் குருபலன். குருபலனுங்கிறது என்ன தெரியுமா, 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துல இருந்தால் தான் குருபலன். அவன் மற்ற 12 ராசிக்குமே நல்லதே சொல்கிறானுங்க. அன்றாடம் டிவியில் பார்த்தீங்கன்னா எல்லா 12 ராசிக்கும் ஆகா ஓஹோன்னுவாங்க. யாரோ ஒருத்தர் 2 பேர் இந்த சந்திராஷ்டிரம் மட்டும் லைட்டாக அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. பேருக்கு புகழுக்கு ஆசைப்பட்டு நல்லா சொல்லாதீங்க. நம்ம கூட ஒரு டிவியில் வந்து ஒரு சான்ஸ் கேட்டாங்க, வாங்க சார் ஒரு ஸ்லாட் இருக்குது, நீங்கள் வந்து பண்ணுங்கள், டெய்லி ராசி பலன் சொல்லுங்கன்னு. அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஒரு கண்டிஷன் அப்ளை என்னென்னா 12 ராசிக்கும் பாசிட்டிவாகவே சொல்லணுன்றாங்க. அது எப்படி சார் முடியும்? டெய்லி விபத்து நடக்குது, டெய்லி சண்டை வருது, அந்த ராசிக்காரன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இல்லை சார் காலையில் போடுறோம் சார், நாங்கள் 6லேருந்து 7 மணி 7:30 மணிக்கெலாம் போடும்போது 7 மணிக்கே நீங்கள் ஒரு ஆளை வந்து மூட் அவுட் பண்ணக்கூடாது. இல்லை, காலைல டிவி பார்க்கும்போது சந்தோஷமாக பார்த்து ஆரம்பிக்கணும் சார்.
பாசிட்டிவாக தான் ஆரம்பிக்கணும். இது ஏமாத்து வேலை தானே. அந்த வேலையை நாங்கள் செய்கிறது கிடையாது. உள்ளது உள்ளபடி சொல்லுவோம். நம்மளோட சேனலில் போங்க, 2026 எப்படி இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், தேடி பாருங்கள். பாசிட்டிவாக சொல்கிறத நம்பாதீங்க. உள்ளது உள்ளபடி சொல்கிறோம் எவனு பாருங்கள், அதை நம்புங்க. அதான் நல்லது. நன்றி, வணக்கம்.